தொடர்ந்து திரு ரமேஷ் சேதுராமன், காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விடும் அப்படின்ற இந்த பிரச்சாரம் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஜக எடுத்த ஒரு விஷயம். அது இப்போதும் தொடர்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்போ வேறு விஷயங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா? அப்படி கிடையாது. தேர்தல் அப்படின்னு வச்சுட்டாக்க நீங்க ஒரு பக்கம் வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் பேசலாம். எல்லா காலத்தையும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா 1947 இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் காங்கிரஸ் சொல்றது நாங்க ஏழ்மையை ஒழிப்போம் அப்படின்னு. நம்ம இன்னும் இந்த கதையை நம்ம 21ஆம் நூற்றாண்டுலயும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் சேட் ட்ரூத் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரியாக இவங்க அதையெல்லாம் மீதி அப்புறம் ஏன் பரப்புரைகளை மற்ற விஷயங்களை மேற்கொள்றாங்க? இவங்களுடைய சாதனைகள் கடந்த காலங்களை செஞ்சதை வச்சு கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்ப அதை தாண்டி இவங்க மோடியை அட்டாக் பண்றாங்க அப்படின்னாக்கா நம்ம அதே கேள்விதான் திரும்ப அவங்க கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கூர்ந்து நோக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க எதிரியோட வீக்னஸ், அவங்க செய்யக்கூடிய பல மிஸ்டேக்ஸ் என்ன, அதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க அதை பாத்தீங்களா, பாருங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மோடி அவர்கள் பேசுறாரு, அதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது இஸ்லாமியர்களை பத்தி பேசிவிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க அந்த மைனாரிட்டி ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுக்கு காங்கிரஸோ அதன் கூட்டணி கட்சிகள், INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்க அதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னெடுத்தாங்க. இப்போ அதே விஷயத்தை தான் இப்பயும் பேசுறாங்க. இப்போ வேறு விஷயங்கள்ல பாஜகவுக்கு நம்பிக்கை ஏற்படல அப்படின்னு பாக்கணுமா? அப்படி கிடையாது. அவங்க தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்ன? காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு காலத்துல அஸ்திர பலத்துடன் 400 சீட்டுகளுக்கு மேல வெற்றி பெற்ற ஒரு காலம் எல்லாம் இருக்கு காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு அதோடைய நிலைமை என்னங்கிறது இல்லையா? அதே காங்கிரஸ் தானாங்கிறது ஒரு கேள்வி. அதை விட்டுருவோம். அதை ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அங்கதான் காங்கிரஸ் இன்னமும் வலுவா இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த பிரச்சாரத்தை இப்பவும் பாஜக முன்னெடுக்குதான்னு கேக்குறேன். இல்ல, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெரிய மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு 10-11 கட்சியாக இந்த INDA கூட்டணியில அவங்களுடைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இதுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், இது போன்ற ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரியான கட்சிகள், அதுவும் ஆம் ஆத்மி கட்சி எல்லாம் அரசியலுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிய வேண்டிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒருவேளை அவங்கள தாண்டி ஒரு மறுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டா அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு INDA கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போ அப்படி இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க மோடியோட போட்டோவை வச்சுதான் நீங்க எல்லாத்தையும் வின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லவே. அவங்க செஞ்ச வேலையையும் அவங்க இதையும் வச்சு கூட பண்ண முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க எல்லாத்திலயுமே மோடி போட்டோ இருக்கணும், மோடியை மட்டும்தான் முன்னிறுத்தி நீங்க தேர்தலை சந்திக்கணுங்கிற அவசியம் எங்க இருக்கு? அப்படி ஒரு மேண்டேட் எங்க இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி போட்டோவை வச்சுதான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ டெல்லியில மோடி சர்க்கார் அந்த மாற்றம் தான் மற்றவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படிதானே? மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ NDA சர்க்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படியான ஒரு சூழல் மாற்றம் பாஜகவுக்கும் இருக்கு. அதே மாதிரியான மாற்றத்தை தான் மற்ற கட்சிகளும் சந்திக்கிறாங்க எடுத்துக்க வேண்டியது தானே? ஒருவேளை சகோதரர் ஆசீர்வாதம் அவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு NDAங்கிறது நரேந்திர தாமோதர் தாஸ் அண்ட் ஆலைஸ்னு கூட சொல்லிடுவாரு அவரு. அப்படின்னால என்ன, அவங்க எல்லாரும் அந்த தேம வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு வைக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க. ஒன்ஸ் மோர் மோடி அப்படிங்கிற மாதிரி தானே முன்னெடுத்து போறாங்க. மத்தியில் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தானே இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வச்சிருக்கிறது. அவங்க கிட்ட கேளுங்க, யாரு இப்போ பிரதமரா வருவாங்க உங்க கூட்டணியிலன்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பேர் நரேந்திர மோடி. அப்படித்தான் இருக்குங்கும் போது அதை நீங்க எப்படி தவிர்த்துட்டு போக முடியும்? இல்ல, மோடி தான் முன்னெடுக்கப்படுறாரு. ஆனா அவரோட போட்டோ இல்ல, தவிர்க்கப்படுது. அது சார்ந்த கருத்துக்கள், முரண் கருத்துக்கள் எல்லாமே பேரை மாத்த. இப்ப நீங்க கேளுங்க, INDA அலையன்ஸ்ல எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வருவார்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்பா. அவசியம் இல்ல, அவங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்களே சார். பிரதமர் வேட்பாளரா நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு சர்வாதிகார செட்டப்பை பார்த்து பழகிட்டீங்க. இருங்க புகாரி. அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இல்லாம தேர்தலை சந்திக்கிறது தங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா NDA கூட்டணியில அப்படி இல்லல்ல.
பிரதமர் வேட்பாளர் மோடி தான் அப்படின்றத சொல்லிதானே தேர்தலை சந்திக்கிறீங்க. ஆமா, நிச்சயமா. அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க போட்டோவை தான் எல்லா இடத்துலயும் போடணும் அப்படிங்கறதுல ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு புரியும். ஆனா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, நாங்க இப்படி இருந்தாலும் சொல்லிட்டோம். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் பண்றோம். ஆனா இந்த என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். பாஜக அப்படின்னு வந்துட்டாலும் அந்த கூட்டணி என்டிஏன்னு வரும்போது அதனுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியாகத்தான் 3வது முறையும் இருப்பார் அப்படிங்கிற பரப்புரை தெளிவா சொல்லப்படுதுல. எங்கேயும் மோடி வந்துட மாட்டார் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொன்னதா எனக்கு ஒண்ணும் தெரியலையே. யாருமே ஒருத்தர் கூட அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லவில்லையே. ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு கனகராஜ், இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பூசலால செதஞ்சு போயிருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் அமித்ஷா முன்வைக்கிறார். இதை முழுமையா மறுத்திட முடியுமா? இன்னும் உட்பூசலால செதஞ்சு போச்சு. அவங்க இந்த கூட்டணியே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பயத்தில் தான் இப்போ நான் முதல்ல ஒவ்வொன்றா ஏற்கனவே பேசினதுலேருந்து வரேன். இந்த பேச்சினுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ நபர்களுடைய தரமும் குறைந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நான் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதாவது வாக்கு ஜிஹாத்துன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் தரையில் விழுந்திருக்காருங்கிறது இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு நபராக தரம் தாழ்ந்து இருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. அப்புறம் அமித்ஷா காங்கிரஸ் இல்லை உலகத்திலே காணாமல் போக வைக்க முடியும். அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. இந்த 10 வருஷ காலத்தில் 444 எம்எல்ஏக்களை வேறு கட்சியிலிருந்து இழுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் மொத்தம் இருக்கிற எம்எல்ஏக்கள் சின்ன சின்ன மாநிலங்கள் உட்பட 4123. அதில் பாஜகவுக்கு 1484 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 444 எம்எல்ஏக்களை வேறு கட்சிகள்லேருந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கேவலத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வெள்ளையும் சொல்லையும் மாதிரிலாம் அலையக்கூடாது. 444 பேருங்க. அது மொத்தத்தில் எவ்வளவு? 10%. நீங்க சொல்ற அந்த 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியோட பலவீனமாகவும் இதை பார்க்க வேண்டாமா? நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஒருத்தர் வீடு, அந்த வீட்டில் இருந்து திருடிட்டு போயிடுறாங்க. நீங்கள் திருடினது தப்புன்னு பேசுகிறதுக்கு பதிலாக ஓம் பலவீனம், திருட்டு அடிப்படையிலே தப்பு இல்லை. பூட்டை உடைச்சும் திருடலாம், பூட்டை உடைக்காமலும் திருடலாம் தானே, காசு கொடுத்து. இல்ல சார், ஒப்பிடு இதுல தவறு சார். எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் திருடப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களோட ஒப்புதல், அவங்களோட சுயமுடிவின் அடிப்படையில தானே அவங்க போறாங்க கட்சி மாறி. அவங்களோட சுயமுடிவின் அடிப்படையில் போறாங்கன்னா, அசோக் சவான் மீது நீங்க சொன்ன வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் ஒதுக்கியதில் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி திடீர்னு காணாமல் போகும்? ஹேமந்த் பிஸ்வா சர்மா மீது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் போயிடுமா? சுவேந்த அதிகாரி மீது சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வருமா? அப்பட்டமான அடியாள்தனமும் ஆசை வார்த்தை காட்டுதலும் இல்லாமல் 444 பேர், 1 2 கிடையாது. பார்த்துக்குங்க, பாஜகவில் இருந்து 226 பேர், ஒட்டுமொத்தமாக 444 பேர். இது அப்பட்டமான திருட்டுங்க. இல்ல, இப்போ மோடி சொல்றாரு பாஜகவில் இருக்கக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, எதுவுமே கைவிடப்படலை அப்படின்னு சொல்றாரு. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? மகனுக்கு கொடுக்கிறதா, மகனுக்கு சீட்டு கொடுக்கிறதா? இதையெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு குறைஞ்சபட்சம், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அமிர்த காலம்னு சொன்னாரா? இப்போ என்னைக்காவது அமிர்த காலம் பேசுகிறாரா? ஏன்னா மோடி ஆட்சி மட்டும் இல்லை, மோடியே இந்தியாவுக்கு கெட்ட காலம் என்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் அதை பேசுகிறதில்ல. கொஞ்சம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தாங்க, அதனா மோடியின் குடும்பம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ பேசுகிறாங்களா மோடி குடும்பம்னு? மோடி இப்போ கேரண்டியை பற்றி எங்கேயாவது பேசுகிறாரா? திருப்பி மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எதிர்கால கேரண்டியெல்லாம் இருக்கட்டும், கடந்த காலத்தில் சொன்னதில் எதை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இப்போ கேரண்டி பேசுகிறாரா? குடும்பம் பேசுகிறாரா? அமிர்த காலம் பேசுகிறாரா? 400 சீட்டுன்னு பேசுகிறாரா? இவங்க ஏதோ நாங்கள் தைரியமாக இருக்கோன்னு எதுக்கு எங்கே தைரியமாக இருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறது எதையாவது இந்த காலத்தில் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். எனவே பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் இதுதான். நீங்கள் என்ன பிரச்சனைனா, அடிப்படையான
ஒரு தேர்தல் நடக்குது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, அவர் சொன்னார் எதிரிகளுடைய பலவீனத்தை சொல்லி. நான் என்ன கேட்குறேன், 10 வருஷம் ஆன பிறகு போன தடவை என்ன சொன்னாங்க, சங்கல்ப் பத்ரா, உறுதிமொழி பத்திரம், விவசாயிகளோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டாங்களா? ஒருவேளை இதெல்லாம் வெற்றின்னு அவங்க சொன்னாங்கன்னா மிக திறமையான ஏமாற்றை அவர்கள் செய்கிறார்கள்னு அர்த்தம். சூரத்தில் அவங்க ஜெயிச்சது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். சண்டிகாரில் கோர்ட்டு தலையிட்டதுனால அது கெட்டு போச்சு. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம், நீங்கள் இப்படி தான் ஜெயிக்கிறீங்கன்ற. இல்லை, சூரத்தில் அவங்களோட வெற்றி சட்டப்படி சரி அப்படின்னு தானே இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அது சேலஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், சண்டிகாரில் கூட அவங்க சட்டப்படி சரியாக தான் ஜெயித்தாங்க. சட்டப்படி சரியாக தானே ஜெயித்தாங்க. எந்த ஊரில் இன்னைக்கு அமித்ஷாவில் நீங்கள் எதிர நிற்கிற ஆட்களை எல்லாம் அடியாட்களை வைத்து, உங்களுடைய அரசு நிர்வாகத்தை வைத்து அடியாளாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வாபஸ் வாங்க வச்சுட்டு நான் பெரியாள்னு பேசிக்கிறது. அதனால தான் நான் திருட்ட சொன்னேன். வீடு பூட்டி இருந்தாலும் சரி, பூட்டாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கொள்ளையடித்து விட்டு நீ பூட்டலை அதனால் அவன் திருடிட்டு போகிறான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது நியாயமா? அவன் திருடினது தப்புன்னு தானே நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் பூட்டலை, நல்ல பூட்டா ஏன் போடல, வீட்டை ஏன் விட்டுட்டு போனான்னு நீங்கள் கேட்குறீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, திருட்ட அடிப்படையில் குற்றமா இல்லையா?